கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் நேர்த்தி கடன்னா ஒன்று இது நடந்தால் நான் இது கொடுப்பேன், அப்படி தானே? எனக்கு தலையில் இது ஃபஸ்ட்டு பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறந்துச்சானா மொட்டை வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் டைப்பாய்ட்லேருந்து வெளியே வந்துட்டாருன்னா தாலி அறுத்து குண்டியில் போட்டுடுறேன், அப்படி தானே? என் பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கடை வெட்டுறேன், இல்லை காலார நந்து வரேன். இதெல்லாம் நேர்த்தி கடன் தானே? எந்த சிந்தனையும் உள்ளேருந்து ஏன் தோணுதுன்னா, நீ செஞ்ச கர்மத்துக்கு ஏற்றபடி தான் தோணும். ஒரு செயல் உங்களுக்கு தோணுது இல்லை, ஒரு விஷயம் நான் இதை செய்யலாம் செய்யக்கூடாது, இப்படி பண்ணலாம், இன்னும் நேர்ந்திக்கலாம் வேண்டிக்கலாம், இந்த தோணுது இல்லை, இதெல்லாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செஞ்ச வினைகள் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன ஆகும்? தோணும். வண்டி போகுது, பஸ்ஸு போகுது, கோயிலுங்களுக்கு இடம் போகுது, விஞ்சி வச்சுக்கிறான், எல்லாம் தானே வச்சுக்கிறான். ஏன் நேர்த்திக்கிற? ஏன் நேர்த்தி கடன் வச்சுக்கிற? நேர்த்தி கடனே இல்லை. உன்னை படைத்தவனுக்கு உன்னை பாதுகாக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்குது. நீ நல்லா வச்சுக்க வேண்டிய வேலை யாருக்குன்னா கடவுளுக்கு, உனக்கு இல்லை. உன்னை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிய வேலை யாருக்கு? கடவுளுக்கு. நீங்கள் என்ன நினச்சிங்கிறீங்கன்னா, கடவுளை சந்தோஷமாக வச்சுக்கலாமான்னு பார்க்குறீங்க. அவரு என்னமோ உங்களுக்கு ஒன்று, நீ எனக்கு கொடுத்தா தான் நான் உனக்கு கொடுப்பேன், ஏதோ கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் பண்ணுங்கிற மாதிரி அவரை கூட என்ன பண்ணுக்கிறீங்க? உங்கள் கேடு கட்ட புத்தியில் என்ன பண்ணுக்கிறீங்க? அவருக்கு போய் இந்த சார் நான் உனக்கு இவ்வளோ கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு நம்ம ஒப்பந்தம் போடுறேன் சார், நீங்கள் திருப்பதியிலே இருங்க, 1% உங்களுக்கு இல்லை 10% உங்களுக்கு, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் பார்த்துங்க, இல்லை கல்யாணம் பண்ணி புள்ள பத்துக்கல எதனா ஒன்று என்ன பண்ணுங்கள், எனக்கு எதனா ஏற்பாடு பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நேர்த்தி கடன் தேவையில்லாதது. படைத்தவனுக்கு கட்டாய தேவை இருக்குது, என்னை பாதுகாக்க வேண்டிய தேவை. இல்லைன்னா என் இதயம் துடிக்காது. என் இதயத்தை எப்படி துடிக்க வச்சுக்கிறான்னா, என் இதயத்தை ஏன் துடிக்க வச்சுக்கிறான்னா, அவனுக்கு என்ன இருக்குது? கடவுளுக்கு என்கிட்ட ஏதோ தேவை இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணிட மாட்டான், என்ன உருவாக்கியே இருக்க மாட்டான். நீங்கள் பிறந்து வாழ்ந்துங்கிறீங்களே, யாரோட தேவைனால? கடவுளோட தேவை. உங்கள் தேவை என்ன இப்போ? இதில் உங்களுக்கு என்ன தேவை? கடவுள் தேவை நீங்கள் என்ன நிறைவேற்றுறது? உங்கள் தேவையை நிறைவேற்றினீங்களா? அதான் நேர்த்தி கடன் என்னை பொறுத்த வரைக்கும். நேர்த்தி கடன்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை என்ன பண்ணா, எப்பா என்னை படைச்சிட்ட, நான் எப்படி இருக்கணும், நீ திரும்ப என்னை கூப்பிட்ற வரைக்கும் சரியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கொண்டாட்டமாக இருக்கணும்னு யார் கேட்கணும்? நான் அதுதான் நேர்த்தி கடன். விட்டு அவருக்கு எவனோ சொன்னான்ட்டு எதை செஞ்சு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை அடையத்து எப்படி? நீ தான் என்னை படைச்சிட்ட, நான் எப்படி கொண்டாட்டமாக இருக்குதுன்னா, அதுக்கு தான் என்னை மாதிரி ஆள் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா பேசிக்கிறான். தாத்தா காலத்துலேருந்து இதை சொல்லிட்டு தான் இருந்துருக்குறாங்க. நான் ஒருத்தர் வந்துக்கிறேன், இப்போ சொல்லுங்கிறேன். நேர்த்தி கடன் யார் தீர்த்து வைப்பாங்கன்னா, என்னை மாதிரி குருக்கிட்ட. அப்போ குருக்கிட்ட போனேன்னா அவர் என்ன பண்ணுவார்? உன் பாவங்கள் எல்லாம் இந்த நேர்த்தி கடனுக்கு இப்போ கங்கா ஸ்நானம்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? கங்கையில் நின்று போவோம் ஒருத்தன், அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் உன் பாவத்தெல்லாம் போச்சுன்னு பழைய துணியாக அது இது அவனுக்கு ஏதோ செல்வம்லாம் வச்சு குத்திங்கன்னா அவர் வாங்கிக்கின்னு தேவையானதெல்லாம் எடுத்துன்னு தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணுறாரு? போட்டுருவார். கரெக்ட் தானே? அதே தான் நானும். நீ என்கிட்ட வந்து என்ன பண்ணல, நீ எனக்கு ஏதோ குத்தியானா? அப்போ நேர்த்தி கடன்னா யாருன்னா, குருக்கிட்ட போய் என்ன பண்ண? நீங்கள் சரணாகதி அடையிறது தான் நேர்த்தி கடன், வேறு வழி இல்லை. உங்களுக்கு குரு கிடைக்கிறானா பாருங்கள், குரு தானான்னு கேள்வி கேளுங்க. அங்கே போய் என்ன பண்ணுங்க, உங்கள் நேர்த்தி கடனை தீர்த்துக்கோங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.